ஆர்ஆர்பி, ஏஎல்பி எக்ஸாம்ஸில் மோஸ்ட் டேஞ்சரஸ் மிஸ்டேக் என்ன தெரியுமா? கால்குலேஷன் கிடையாது, யூனிட் கன்வர்ஷன் தான். 1 மார்க் உங்கள் செலெக்ஷனை கன்ஃபார்ம் பண்ணும். சரி வாங்க ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்க்கலாம். When you convert an inch from British to SI units, it is dash சென்டிமீட்டர். ஒரு அங்குலத்தை பிரிட்டிஷ் அலகுகளில் இருந்து எஸ்ஐ அலகுகளுக்கு மாற்றும் போது அது டேஷ் சென்டிமீட்டர் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. பிரிட்டிஷ் சிஸ்டமில் லென்த் அளக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? இன்ச்சை யூஸ் பண்ணுவோம். இன்ச்சுன்றது பிரிட்டிஷ் சிஸ்டத்துக்கு. எஸ்ஐ யூனிட்டில் நம்ம மீட்டர் இல்லை சென்டிமீட்டர் என்ன பண்ணுவோம்? யூஸ் பண்ணுவோம். மீட்டர் ஆர் சென்டிமீட்டர். இப்போ இந்த கன்வர்ஷனை நோட் பண்ணிக்கோங்க. 1 இன்ச்சுன்றது 2.54 சென்டிமீட்டர். அப்போ என்ன பண்ணிக்கலாம்? ஆப்ஷன் ஏவை சூஸ் பண்ணிக்கலாமா? இதே இது என்ன பண்ணுவாங்கன்னா சென்டிமீட்டருக்கு இல்லை கேட்காம உங்களுக்கு எம்எம்ல கேட்பாங்க. சரி, எனக்கு வந்து 1 இன்ச்சுன்றது 2.54 சென்டிமீட்டர் நான் இப்போ சொல்லிட்டேன். எனக்கு 2.54 சென்டிமீட்டர். அப்போ நான் என்ன பண்ணணும்? எம்எம்க்கு மாற்றணும்னா என்ன பண்ணுவீங்க? 1 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 10 mm. கரெக்டா? எனக்கு இந்த சைடு 2.54ன்னு இருக்குது. அப்போ நான் இது என்ன பண்ணுறேன்? 2.54ஆல் மல்டிபிள் பண்ணுறேன். அப்போ நான் இந்த சைடும் 2.54ஆல் மல்டிபிள் பண்ணணுமா? இன்ட்டு 10 mm ஈக்குவல் டு மல்டிபிள் 10 பண்ணும்போது உங்களுக்கு பாயிண்ட் ஒரு டிஜிட் முன்னாடி தெளி வந்துருமா? 25.4 mm. இப்போ இதே கொஸ்டின் உங்களுக்கு கொடுத்துட்டு when you convert an inch from British to SI units it is dash mm அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன பண்ணணும்? 25.4 mmன்னு சூஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். வாட் பர் ஸ்டீரேடியன் இஸ் த யூனிட் ஆஃப் டேஷ். வாட் பர் ஸ்டீரேடியன் என்பது டேஷ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டின் நீங்கள் மனப்பாடம் பண்ணாமல் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னு பார்ப்போம். வாட் அப்படின்றது என்னது? பவரோட யூனிட்டா? வாட்ன்றது என்ன பண்ணும்? பவரை குறிக்கும். ஸ்டீரேடியன் அப்படின்றது வாட்ன்றது பவரு, ஸ்டீரேடியன்றது சாலிட் ஆங்கிள் குறிக்கக்கூடியது. இப்போ என்ன பண்ணிக்கலாம்? சாலிட் ஆங்கிள் போட்டுக்கலாமா? அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டைரக்ஷனில், ஒரு குறிப்பிட்ட திசையில், ஒரு குறிப்பிட்ட கோணத்தில் எவ்வளவு பவர் ரேடியேஷன் வெளிப்படுது அப்படின்றது தான் இதோட மீனிங். பவர் பை சாலிட் ஆங்கிள்ன்றது ஒரு குறிப்பிட்ட சாலிட் ஆங்கிளில் வெளிப்படக்கூடிய அந்த கதிர்வீச்சுக்கு பேர் தான் ரேடியேஷன் இன்டென்சிட்டி. ஸோ இதோட சரியான ஆப்ஷன் என்ன? ரேடியேஷன் இன்டென்சிட்டி அப்படின்றத சூஸ் பண்ணிக்கலாமா? மற்ற ஆப்ஷன்ஸ்லாம் ஒரு நிமிஷம் பாருங்கள். பர்மியபிலிட்டி இதோட யூனிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹென்ரி பர் மீட்டர். பர்மிட்டிவிட்டியோட யூனிட் பார்த்தீங்கன்னா ஃபேரட் பர் மீட்டர். எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டியோட யூனிட் பார்த்தீங்கன்னா சீமன்ஸ் பர் மீட்டர். ரேடியேஷன் இன்டென்சிட்டிக்கு வாட் பர் ஸ்டீரேடியன் அப்படின்றது உங்களுக்கு தெரியும், நம்ம சொல்லியாச்சு. இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 1 ஃபூட்டோட சில கன்வர்ஷனுக்கு யூஸ் ஆகும். 1 ஃபூட்டுன்றது 12 இன்ச்சஸ். 1 ஃபூட்டுன்றது சென்டிமீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணிங்கன்னா 30.48 சென்டிமீட்டர்னு வரும். இதை நீங்கள் எப்படி கன்வெர்ட் பண்ணியிருப்பீங்கன்னா 1 இன்ச்சுன்றது 2.54 சென்டிமீட்டர்னு உங்களுக்கு தெரியும். அப்போ இந்த சைடு 12ஆல் மல்டிபிள் பண்ணிங்கன்னா என்ன ஆகணும்? இந்த சைடும் 12ஆல் மல்டிபிள் பண்ணணும். 12 இன்ட்டு 2.54 சென்டிமீட்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 30.48 சென்டிமீட்டர்னு உங்களுக்கு என்ன பண்ணும்? ஃபூட்லேருந்து உங்களுக்கு சென்டிமீட்டர், இன்ச்லேருந்து நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க? ஃபூட்டை கன்வெர்ட் பண்ணிடுவீங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 1 மைல் இஸ் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு டேஷ் கிலோமீட்டர். 1 மைல் என்பது தோராயமாக டேஷ் கிலோமீட்டருக்கு சமம் அப்படின்னு கேட்குறாங்க. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 1 மைல் அப்படின்றது 1.6094 கிலோமீட்டருக்கு ஈக்குவலாக இருக்கும். இப்போ கொஸ்டினில் உங்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா அப்ராக்சிமேட்டாக தான் கேட்குறாங்க. நீங்கள் இவ்வளோத்தையும் என்ன பண்ண வேண்டாம், ஞாபகம் வச்சுக்க வேண்டாம்.
1 மைலுன்றது 1.6 கிலோமீட்டர் அப்படின்றத மட்டும் என்ன பண்ணிக்கோங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆப்ஷன் சியை சூஸ் பண்ணிக்கலாமா? இது எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம்னா, நீங்கள் 1500 மீட்டர் ஓட்டப்பந்தயம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுதான் ஒரு மைல். ஆர்மி செலெக்ஷனில் இதை வைப்பாங்க. 1500 மீட்டர்ஸ் ஈக்குவல் டு 1.6 கிலோமீட்டர்ஸ். எக்ஸ்ட்ரா இன்னொன்றுத்தையும் ஒரு இன்ஃபர்மேஷன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 1 நாட்டிக்கல் மைல் அப்படின்றது 1.852 கிலோமீட்டர். நீங்கள் எல்லா டிஜிட்லாம் ஞாபகம் வச்சுக்க வேணாம். 1.8 கிலோமீட்டர்னு ஞாபகம் வச்சுக்கோங்க போதும். அதே மாதிரி 1 யார்டு அப்படின்றது 0.000914 கிலோமீட்டர், இல்லைன்னா ஆர் 0.914 மீட்டர்ஸ். யூனிட் அண்ட் மெஷர்மெண்ட்ஸில் இந்த மாதிரியான வேல்யூஸ்லாம் உங்களுக்கு அக்யூரேட்டாக தெரியணும். அப்போ தான் நீங்கள் எல்லாத்தையும் என்ன பண்ண முடியும், சால்வ் பண்ண முடியும். ஜென்ரலி த கெப்பாசிட்டி ஆஃப் அ பேட்டரி இஸ் ரிட்டன் இன் டேஷ். பொதுவாக ஒரு மின்கலத்தின் கொள்ளளவு டேஷில் எழுதப்படுகிறது. உங்கள் ஃபோனில் எவ்வளோ எம்ஏஹெச் பேட்டரி இருக்குது? 5500 எம்ஏஹெச்சா இல்லை 6000 எம்ஏஹெச்சா? நம்ம டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய இந்த எம்ஏஹெச் இல்லை ஏஹெச் தான் பேட்டரியோட கொள்ளளவு. ஒரு பேட்டரி எவ்வளோ நேரம் மின்சாரத்தை நமக்கு தருது அப்படின்றது தான் அதோட கெப்பாசிட்டி, கொள்ளளவு. அதை நம்ம என்ன பண்ணுவோம், ஆம்பியர் ஹவர் அப்படின்னு சொல்கிறோம். நோட் பண்ணிக்கோங்க, ஆம்பியர் ஹவர் ஆப்ஷன் ஏ. ஆம்பியர்ன்றது கரண்ட்டு, ஹவர்ன்றது டைம். கரண்ட்டை எவ்வளோ நேரம் தருது அப்படின்றத சொல்கிறதுக்கு ஆம்பியர் ஹவர்னு. அப்போ கரண்ட் இன்ட்டு டைம் இஸ் ஈக்குவல் டு சார்ஜ். ஒரு பேட்டரி எவ்வளவு சார்ஜை சேமித்து வச்சிருக்குன்றது தான் விஷயம். இப்போ நீங்கள் நம்ம ஃபோன் பேட்டரியில் பார்த்தீங்கன்னா எம்ஏஹெச் மில்லி ஆம்பியர் ஹவர்னு இருக்கும் ஃபோனில். இஸ் ஈக்குவல் டு எம்ஏஹெச். அதே பெரிய கார் பேட்டரி இல்லை இன்வெர்டர் பேட்டரிலாம் பார்த்தீங்கன்னா, கார் ஆர் இன்வெர்டர் எடுத்துக்கோங்க, ஈக்குவல் டு ஏஹெச் ஆம்பியர் ஹவர்னு இருக்கும். சரி, மற்ற ஆப்ஷன்ஸ் ஏன் வராதுன்னு பாருங்கள். ஆம்பியர்ன்றது கரண்ட்டோட யூனிட் மட்டும்தான், அதனால ஆப்ஷன் பி வராது. கிலோவாட் ஹவர் இது நம்ம வீட்டோட கரண்ட் பில்லை கணக்க பார்க்குறதுக்கு யூஸ் பண்ணுற யூனிட், எலக்ட்ரிக்கல் எனர்ஜிக்கு வரக்கூடியது, அப்போது இதுக்கும் வராது. டெஸ்லான்றது இது காந்தப்புலத்தோட மேக்னெட்டிக் ஃபீல்டோட யூனிட். டெஸ்லா இஸ் ஈக்குவல் டு மேக்னெட்டிக் ஃபீல்டு. நீங்கள் ஒரு கொஸ்டின் பார்க்குறீங்கன்னா அதில் ரிலேட்டடாக என்னென்ன இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களால் தெரிஞ்சிக்க முடியுமோ அதையும் தெரிஞ்சுக்கோங்க. எக்ஸாம்ஸில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ ஃபண்டமெண்டல் யூனிட்? பின்வருவனவற்றில் எது அடிப்படை அலகு இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. இந்த கொஸ்டின் ரொம்ப சிம்பிள்னு நினச்சி நிறைய பேர் தப்பு பண்ணுவாங்க. அடிப்படை அலகுகள் ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ்னால் நமக்கு 7 இருக்குன்னு தெரியும். ஆனால் அந்த 7ல் இது வருமா வராதா? வாங்க செக் பண்ணலாம். உலகத்தில் இருக்கக்கூடிய 7 அடிப்படை யூனிட்ஸ் நீங்கள் எப்போவுமே என்ன பண்ணியிருக்கணும், அக்யூரேட்டாக ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ அதை பற்றி பார்ப்போம். மீட்டர், கிலோகிராம், செகண்ட், ஆம்பியர், கெல்வின், மோல், கேண்டிலா. இப்போது மீட்டர் அப்படின்றது நீளம், லென்த்துக்கு வரக்கூடியது. கிலோகிராம் அப்படின்றது நிறைக்கு வரக்கூடியது. செகண்ட் அப்படின்றது டைமுக்கு வரக்கூடிய யூனிட். ஆம்பியர்ன்றது கரண்ட்டுக்கு வரக்கூடியது. கெல்வின்றது உங்களுக்கு தெரியும், டெம்பரேச்சருக்கு. மோல்ன்றது பொருளின் அளவு. ஒளிச்செறிவோட யூனிட் கேண்டிலா.
இப்போ ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா கேண்டிலா, மோல், ஆம்பியர் இது எல்லாமே என்ன பண்ணியிருக்கு ஆப்ஷன்ஸில் வந்திருக்கு. இப்போ ரேடியன் அப்படின்றது தான் ஃபண்டமெண்டல் யூனிட் கிடையாது. அதனால் என்ன பண்ணிக்கிறோம் ஆப்ஷன் ஏவை சூஸ் பண்ணிக்கிறோம். இந்த ரேடியன்றது உங்களுக்கு ஆங்கிளை நீங்கள் மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடியது. நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஆங்கிள் மெஷர். இப்போ வந்து நீங்கள் யூனிட்ஸை பார்த்தீங்கன்னா 3 விதமாக பிரிக்கலாம். ஒன்று வந்து இந்த 7த்தையும் சேர்த்து என்ன சொல்கிறாங்கன்னா ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ்னு சொல்கிறாங்க. ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் இந்த 7ம். இந்த ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் இல்லாமல் இன்னும் 2 யூனிட்ஸ் இருக்குது. இன்னொன்று வந்து சப்ளிமெண்ட்ரி யூனிட். இந்த சப்ளிமெண்ட்ரி யூனிட்க்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா துணை அலகுகள்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து ரேடியன்றது உங்களுக்கு பிளேன் ஆங்கிளோட யூனிட். ஸ்டீரேடியன் இது ரெண்டும் தான் உங்களுக்கு துணை அலகுகளில் வரும். ஸ்டீரேடியன்றது உங்களுக்கு சாலிட் ஆங்கிளோட யூனிட். சரி, ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் பார்த்தாச்சு, சப்ளிமெண்ட்ரி யூனிட்ஸ் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன வந்து டெரிவேட்டிவ் யூனிட்ஸ். டெரிவேட்டிவ் யூனிட்ஸ்ன்றது இந்த ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ்லேருந்து உங்களுக்கு உருவாக்கக்கூடியது டெரிவேட்டிவ் யூனிட்ஸ்னு சொல்லுவாங்க. டெரிவேட்டிவ் யூனிட்ஸ்க்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நியூட்டன், ஜூல், வாட், பாஸ்கல் எக்ஸெட்ரா இப்படி சொல்லிட்டே போகலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ டெரிவேட்டிவ் யூனிட். பின்வருவனற்றில் எது வழி அலகு இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. சரி, ஓகே. ப்ரீவியஸ் கொஸ்டினில் அடிப்படை அலகு ஃபண்டமெண்டல் யூனிட் எதுன்னு பார்த்தோம். ஆனால் இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக டெரிவேட்டிவ் யூனிட் எது இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னா ஃபண்டமெண்டல் யூனிட் வந்து உங்களுக்கு இதில் எது அப்படின்றது தான் கொஸ்டின். கரெக்டாக ஃபண்டமெண்டல் யூனிட் இதில் எது மோல் அப்படின்றது தான் ஃபண்டமெண்டல் யூனிட். மோல்ன்றது எதுக்கு வரக்கூடியது? மோல்ன்றது பொருளின் அளவுக்கு யூஸ் பண்ணக்கூடியது. சரி, இப்போ மற்ற ஆப்ஷன்ஸ் பாருங்கள். இந்த லூமன் அப்படின்றது வந்து ஒளிப்பாயத்தோட அலகு, லூமினஸ் ஃப்ளக்ஸ். இது ஒரு டெரிவேட்டிவ் யூனிட். அப்போ இது வராது. வோல்ட் பார்த்தீங்கன்னா பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸோட யூனிட். பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் வோல்டேஜ். இதுவும் வந்து உங்களுக்கு ஒரு டெரிவேட்டிவ் யூனிட் தான். அப்போ இதுவும் உங்களுக்கு வராது. நெக்ஸ்ட் ரேடியன் பார்த்தீங்கன்னா இது நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின்லேயே பார்த்தோம். சப்ளிமெண்ட்ரி யூனிட்னு பிளேன் ஆங்கிள் மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய யூனிட். இதுவும் வராது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் குவான்டிட்டிஸ் டஸ் நாட் ஹாவ் டைமென்ஷன்ஸ். பின்வரும் அளவுகளில் எந்த அளவிற்கு பரிமாணங்கள் இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ வந்து இந்த பாயிண்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபிசிக்ஸில் வந்து ரிலேட்டிவ் இல்லை ரேஷியோ அப்படின்ற வார்த்தைகள் வந்துச்சு அப்படின்னா அங்கே மோஸ்ட்லி அதுக்கு டைமென்ஷன்றது இருக்காது. அப்போ இங்கே ரிலேட்டிவ்னு வர்றது என்னது? ஆப்ஷன் சி, ரிலேட்டிவ் பர்மிட்டிவிட்டி. ஏன்னா ஒரே மாதிரியான 2 அளவுகளை நம்ம அங்கே வகுக்கிறப்ப அதோட அலகுகள்லாம் நமக்கு என்ன ஆகிடும்? கேன்சல் ஆகிடும். சரி, இப்போ ஃப்ரீக்வன்சியோட ஃபார்முலா என்ன? 1/டைமா? அப்போ இதோட டைமென்ஷன் உங்களுக்கு என்ன வரும்? t⁻−1. கீழே 1/tன்னு வந்துடும். டீயை மேலே எடுத்துகிட்டு போனீங்கன்னா t⁻−1ன்னு எழுதிக்கலாம். வால்யூமுக்கு பார்த்தீங்கன்னா லென்த்து, பிரெத்து, ஹைட்டு. இதுவும் ஏதோ ஒரு லென்த்தாக தான் இருக்க போகுது, இதுவும் ஒரு லென்த்தாக தான் இருக்க போகுது, இதுவும் ஒரு லென்த்தாக தான் இருக்க போகுது. அப்படின்னா 3 டைம்ஸ் எல்லுன்னு வரும். அப்போது L³ அப்படின்னு எழுதிக்கலாமா? ரிலேட்டிவ் பர்மிட்டிவிட்டிக்கு யூனிட் கிடையாது. ஃபோர்ஸுக்கு mLT⁻−2. சரி, இப்போ ஃபோர்ஸுக்கு வந்து டைமென்ஷன் எழுதுங்க அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவீங்க? எதுவுமே நம்ம டைமென்ஷன் எழுதணும்னா அதுக்கான ஃபார்முலா வந்து உங்களுக்கு தெரியணும். இதுக்கு வந்து ஃப்ரீக்வன்சியோட ஃபார்முலா, வால்யூமோட ஃபார்முலா தெரிஞ்சனால என்ன பண்ணீங்க? இது எழுதுனீங்க. ஃபோர்ஸுக்கு ஃபார்முலா என்ன? ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன். கரெக்டா? இப்போது மாஸுக்கு இன்ட்டு ஆக்சலரேஷன்றது நீங்கள் எப்படி எழுதலாம்? வெலாசிட்டி பை டைம்னு எழுதலாமா?
மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி பை டைம்னு இருக்கா, மாஸ் பை டைம்னு எடுத்துக்கோங்க. இந்த வெலாசிட்டிக்கு இன்னொரு ஃபார்முலா இருக்குது. ஆக்சலரேஷன்றது சேஞ்ச் இன் வெலாசிட்டி பை டைம். ஓகேங்களா? இப்போ நீங்கள் வெலாசிட்டிக்கு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் அப்படின்னு வரும். டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் வெலாசிட்டியோட ஃபார்முலா. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மாஸ்க்கு எம்மு போட்டுருவீங்க, டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு எல் வரும் லென்த்து, ஏன்னா அது ஏதோ ஒரு லென்த்தை பற்றி சொல்லக்கூடியதாக இருக்கும். டைமுக்கு டிவைடட் பை டி இன்ட்டு டி அப்படின்னு வந்துடும். கீழே நான் என்ன பண்ணிக்கலாம், சீக்வல் டு எம்எல் பை டி ஸ்கொயர்னு எழுதிக்கலாமா? இந்த டீயை மேலே எடுத்துகிட்டு வந்துட்டேன்னா எம்எல் டி பவர் -2 அப்படின்னு எனக்கு என்ன பண்ணிடும், ஃபோர்ஸோட டைமென்ஷன் கிடச்சிரும். நீங்கள் இந்த மாதிரி தான் என்ன பண்ணணும், எந்த இது கொடுத்துருந்தாலும் உங்களுக்கு ஃபார்முலாலேருந்து எம்எல்டி பேஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு டைமென்ஷன் கிடச்சிரும். இன் ஆங்குலர் மெஷர்மெண்ட் 1 ரேடியன் இஸ் ஈக்குவல் டு டேஷ் டிகிரிஸ் அப்ராக்சிமேட்லி. கோண அளவீட்டில் ஒரு ரேடியன் என்பது டேஷ் பாகங்களுக்கு சமம் தோராயமாக அப்படின்னு கேட்குறாங்க. இந்த கொஸ்டின் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சில இம்பார்ட்டண்ட்டான டைமென்ஷன்லெஸ் குவான்டிட்டிஸ் வந்து என்னென்ன கேட்பாங்க அப்படின்னு பாருங்கள். இதுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு டைமென்ஷன் கிடையாது. நோ டைமென்ஷன் அப்படின்னு போட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரிலேட்டிவ் பர்மிட்டிவிட்டி, ரிலேட்டிவ் டென்சிட்டி, ஸ்ட்ரெயின்ன்றது சேஞ்ச் இன் லென்த் டிவைடட் பை ஒரிஜினல் லென்த். ஏன்னா இங்கே லென்த்துக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, எம்முன்னு போடுவீங்க, டிவைடட் பை சேஞ்ச் இன் லென்த்துக்கும் எம்மு தான், ஒரிஜினல் லென்த்துக்கும் எம்மு தான் போது எம் கேன்சல் ஆகிடும். ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், நெக்ஸ்ட்டு ஆங்கிள் ரேடியன். இது எதுக்குமே என்ன கிடையாது, டைமென்ஷன் கிடையாது. இதோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஆர்க் பை ரேடியஸ். சரி, ஓகேங்க. இந்த கொஷினில் பார்க்குறதுக்கு முன்னாடி இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பை ரேடியன்ஸ் அப்படின்னா 180 டிகிரிஸ். இப்போ நீங்கள் இப்போ 1 ரேடியன் அப்படின்றதுக்கு 180 டிவைடட் பை பைன்னு வந்துடும். பைக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், 3.14 வேல்யூ போட்டு டிவைட் பண்ணிங்கன்னா என்ன வரும், 57.295 அப்படின்ற வேல்யூ வரும். உங்களுக்கு சப்போஸ் ரேடியன்கோட டிகிரிஸ் வேல்யூ தெரியல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிடலாம், இந்த பையை சப்ஸ்டியூட் பண்ணி டேரெக்டாக கூட எக்ஸாமில் எடுத்துகிட்டு வந்துடலாம். பட் பெட்டர் நீங்கள் இதை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிறது பெட்டர். 57.27 ஆப்ஷனை பிஏ சூஸ் பண்ணிக்கலாமா? அப்ராக்சிமேட்டாக அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், 57.3 அப்படின்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. இது இல்லாமல் வேறு சில இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 1 ரேடியனோட வேல்யூ உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு 57.27 அப்படின்னு சொல்லிட்டு 57.27 டிகிரிஸ். சரி, அப்போ வந்து பை ரேடியன்ஸ் அப்படின்றதும் பார்த்தாச்சு 180 டிகிரி அப்படின்னு. அப்போ 2 பை ரேடியன்ஸோட வேல்யூ என்னவா இருக்கும், ஃபுல் சர்க்கிள் 360 டிகிரியாக இருக்கும். பை பை 2னா இங்கே பை 2 பண்ணிங்கன்னா என்ன ஆகும், 180/2 போடுவீங்க, 90 டிகிரின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆப்ஷன்ஸ் டஸ் நாட் ஹேவ் எஸ்ஐ பேஸ் யூனிட். பின்வரும் விருப்பங்களில் இருக்காங்க, ஆனால் இது எப்படி வராது. எதற்கு எஸ்ஐ அடிப்படை அலகு இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. எஸ்ஐ பேஸ் யூனிட்ஸை அந்த 7 யூனிட்ஸ் பார்த்தோம்ல, அதை டக்குன்னு ரிமைண்ட் பண்ணி பாருங்கள். குவான்டிட்டி ஆஃப் சப்ஸ்டன்ஸ் அப்படின்றது என்னது, மோல்ன்ற யூனிட் வந்துருமா. லுமினஸ் இன்டென்சிட்டியோட யூனிட் கேண்டிலா. எலக்ட்ரிக் கரண்ட்டுக்கு ஆம்பியர். இந்த மூணுமே உங்களுக்கு அடிப்படை அலகுகள் தான். ஆனால் ஆப்ஷன் டி பாருங்கள், ஃப்ரீக்வன்சி. இது வந்து ஒரு டெரைவ்டு யூனிட். ஃப்ரீக்வன்சின்றது உங்களுக்கு தெரியும் 1/t.
இதோட யூனிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹெட்ஸ். அப்போ என்ன பண்ணிக்கலாம், டஸ் நாட் ஹேவ் எஸ்ஐ பேஸ் யூனிட் தானே கேட்குறாங்க. இப்போ எது எஸ்ஐ பேஸ் யூனிட் கிடையாது, ஃப்ரீக்வன்சியை சூஸ் பண்ணிக்கலாமா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அ பேஸ் யூனிட், பின்வருவனவற்றில் எது அடிப்படை அலகு அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நமக்கு பார்த்தோன்னா அந்த 7 யூனிட்ல என்ன இருக்குது, கேண்டிலாக தான் இருக்குது. மற்ற எல்லாமே டெரிவேட் யூனிட்ஸ். இப்போ ஆப்ஷன் ஏவை சூஸ் பண்ணிக்கலாமா. கேண்டிலான்றது எதோட யூனிட், லுமினஸ் இன்டென்சிட்டியோட யூனிட். கேட்டல் இஸ் த யூனிட் ஆஃப் டேஷ். கேட்டல் என்பது டேஷின் அலகுன்னு கேட்குறாங்க. உங்களுக்கு இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. கேட்டலிட்டிக் ஆக்டிவிட்டியோட எஸ்ஐ யூனிட் தான் இந்த கேட்டல் அப்படின்றது. ஒரு செகண்டில் 1 மோல் சப்ஸ்டன்ஸை வினைபுரிய வைக்கிறதுக்கு தேவையான வேகத்தை தான் இந்த கேட்டல் அப்படின்னு சொல்கிறாங்க. மற்ற ஆப்ஷன்ஸை பாருங்கள். ஸ்ட்ரெஸ்ஸுக்கு யூனிட் என்ன, பாஸ்கல். கெப்பாசிட்டன்ஸோட யூனிட் என்ன, ஃபாரட். என்ட்ரோபியோட யூனிட் என்ன, ஜூல் பர் கெல்வின். சரி வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். The weight of a block of steel is 62 kg and 8 gram. Write the correct answer option from the following. ஒரு எஃகு கட்டியின் எடை 62 கிலோகிராம் மற்றும் 8 கிராம் ஆகும். பின்வருவனவற்றிலிருந்து சரியான விடையை எழுதுக அப்படின்னு கேட்குறாங்க. 62 கேஜி. முதல்ல உங்களுக்கு 1 கேஜினா என்னன்னு தெரியும், 1000 கிராம்னு தெரியும். எனக்கு 62 கேஜின்னு சொல்லிட்டாங்க. அப்போ நான் இந்த சைடு 62ஆல் மல்டிபிள் பண்ணுறேன்னா இந்த சைடு தான் 62ஆல் மல்டிபிள் பண்ணணும், கரெக்டாக. இந்த சைடு 62ஆல் மல்டிபிள் பண்ணுறேன்னா எனக்கு என்ன ஆகிடும், 62 × 1 kg is equal to 62 kgன்னு கிடச்சிரும். இங்கிட்டு ஒரு 62 போட்டுட்டேன்னா அந்த 30 கிராம்னு கிடைக்கும். ப்ளஸ் அண்டு கொடுத்துருந்தாங்கன்னா ப்ளஸ் பண்ணிக்கணும், 8 கிராம். இது கூட என்ன பண்ணிக்கோங்க, 8 ஆட் பண்ணிக்கோங்க. 80026. இப்போ எனக்கு 62,008 கிராம் அப்படின்னு டோட்டல் கிராம் வேல்யூ கிடச்சிருச்சு. கொஸ்டினில் பார்க்குறேன் எல்லாமே வந்து கேஜியில் இருக்குது, ஒன்று மட்டும் கிராமில் இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 62,008 கிராம் வரணும், ஆனால் எனக்கு 6,280 கிராம் தான் இருக்குது. அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் வராது. அப்போ நான் அதை கிலோகிராமுக்கு கன்வெர்ட் பண்ணணும். அப்போ நீங்கள் இதை எப்படி கன்வெர்ட் பண்ணலாம், 62.008 கேஜின்னு போட்டுக்கலாமா. இப்போ ஆப்ஷன் சியை சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். Which of the following is the correct relation between the units Newton meter and Joule? நியூட்டன் மீட்டர் மற்றும் ஜூல் ஆகிய அலகுகளுக்கு இடையேயான சரியான தொடர்பு பின்வருவனவற்றில் எது அப்படின்னு கேட்குறாங்க. ஒர்க்கு வேலை செய்கிறதுக்கான ஃபார்முலா என்ன, ஒர்க்கு இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். ஃபோர்ஸோட அலகு என்ன, நியூட்டன். டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட யூனிட் என்ன, மீட்டர். இப்போது நியூட்டன் மீட்டர்ன்றது ஒர்க்கோட யூனிட் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஆனால் ஃபிசிக்ஸில் ஒர்க்கையும் எனர்ஜியையும் நம்ம ஜூலில் தான் அளக்குறோம். இதனால ஒரு நியூட்டன் விசையை பயன்படுத்தி ஒரு பொருளை 1 மீட்டர் தூரத்துக்கு நகர்த்தினா அதை 1 ஜூல் ஒர்க் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறோம். 1 நியூட்டன் மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1 ஜூல். ஸோ கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, 1 நியூட்டன் மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1 ஜூல். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். From the following, choose nearest to 3/4 HP is equal to dash kilowatt. பின்வருவனவற்றிலிருந்து 3/4 குதிரை திறன் HP is equal to dash kilowatt என்பதற்கு மிக நெருக்கமாக மதிப்பை தேர்ந்தெடுக்கவும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டின் உங்களுக்கு தெரியணும்னா இந்த வேல்யூ உங்களுக்கு தெரியணும். 1 HP is equal to 746 watts. அவங்க கேட்டிருக்கிறது
3/4 ஹெச்பியோட கிலோ வாட்ஸ் கேட்டிருக்காங்க. முதல்ல வாட்ஸில் கண்டுபிடிப்போம், அதுக்கப்புறம் கிலோ வாட்ஸ்க்கு யூனிட் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். 3/4 ஹெச்பின்னு கேட்குறாங்க. எனக்கு அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த சைடு 3/4ஆல் நான் மல்டிபிள் பண்ணேன்னா, இந்த சைடு 3/4ஆல் மல்டிபிள் பண்ணுறேன்னா எனக்கு 3/4 ஹெச்பியோட வேல்யூ கிடச்சிருமா வாட்ஸில். இப்போ 3/4 இன்ட்டு 746 வாட்ஸ் அப்படின்னு கிடைக்கும். இப்போ இதை நீங்கள் கேன்சல் பண்ணி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா 559.5 அப்படின்னு கிடைக்கும் வாட்ஸ். அவங்க கேட்டிருக்கிறது கிலோ வாட்ஸில் கேட்டிருக்காங்க, நம்ம வாட்ஸில் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ இது கிலோ வாட்ஸ் கன்வெர்ட் பண்ணிங்கன்னா வாட்ஸ் டு கிலோ வாட்ஸ் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுங்கள், டிவைடட் பை 1000 போட்டுக்கோங்க. 1 கிலோவாட் இஸ் ஈக்குவல் டு 1000 வாட்ஸ். இப்போ எனக்கு வந்து 559.5 வாட்ஸ் இருக்குது. இதை நீங்கள் எப்படி கிலோ வாட்ஸ் கன்வெர்ட் பண்ணுவீங்கன்னா, இங்கே இருக்க 1000 இந்த சைடு எடுத்துகிட்டு போயிட்டீங்க அப்படின்னா என்ன ஆகிடும், 1/1000 ஆகிடுமா. அப்போது 1 வாட்னா 1/1000 கிலோ வாட் அப்படின்னு கிடைக்கும். இந்த சைடு நான் 559.5ஆல் மல்டிபிள் பண்ணேன்னா இங்கிட்டும் நான் என்ன பண்ணணும், 559.5ஆல் மல்டிபிள் பண்ணணும். அதனால தான் என்ன பண்ணுறோம், டிவைடட் பை 1000 போடுறோம். நீங்கள் டிவைட் பை 1000 போனீங்கன்னா இந்த பாயிண்ட்ன்ற டிஜிட் என்ன பண்ணணும், 3 டிஜிட் தள்ளி எடுத்துகிட்டு வரணுமா, 1 2 3. இப்போ உங்களுக்கு ஃபைனல் வேல்யூ என்னன்னு கிடைக்கும், 0.5595ன்னு கிடைக்கும். அவங்க கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா நெருக்கமாக இருக்கக்கூடிய மதிப்பை தேர்ந்தெடுக்கும் தான் கேட்டிருக்காங்க. நியரஸ்ட் வேல்யூ 0.5593. ஆப்ஷன் பியை சூஸ் பண்ணிக்கலாமா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், இந்த யூனிட் ஆஃப் எனர்ஜி இஸ், ஆற்றலின் அலகு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ப்ரீவியஸ் கொஸ்டினில் பார்த்ததில்ல, இது சொல்ல மறந்துட்டேன், இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஹெச்பியில் 2 விதமாக வந்துட்டு ஹெச்பியோட வேல்யூ இருக்குது. பிரிட்டிஷ் ஹெச்பி அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா 746 வாட்ஸ் 1 ஹெச்பியோட வேல்யூ. இதே உங்களுக்கு மெட்ரிக் ஹெச்பி அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா 1 ஹெச்பியோட வேல்யூ உங்களுக்கு 735.5 வாட்ஸாக இருக்கும். அவங்க எந்த கொடுத்துருக்காங்கன்றதை பொறுத்து என்ன பண்ணிக்கோங்க, வேல்யூஸ் சூஸ் பண்ணிக்கோங்க. ஒர்க்கு எனர்ஜி ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு கூடியது. ஒரு வேலையை செய்கிறதுக்கு தேவையான திறனை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஆற்றல்னு சொல்கிறோம். வேலையோட ஒர்க்கு என்ன, ஒர்க்கோட எஸ்ஐ யூனிட்டு ஜூல். அப்போ ஆற்றலோட எனர்ஜியோட எஸ்ஐ யூனிட்டும் ஜூல் தான். ஸோ ஆப்ஷன் டியை சூஸ் பண்ணிக்கலாமா. இப்போ மற்ற ஆப்ஷன்ஸ் பாருங்கள். வாட் அப்படின்றது பவரோட யூனிட்டு, நியூட்டன்றது ஃபோர்ஸோட யூனிட்டு, நியூட்டன் பர் மீட்டர் அப்படின்றது சர்ஃபேஸ் டென்ஷனோட யூனிட். கன்வெர்ட் 60 டிகிரி செல்சியஸ் டு ஃபாரன்ஹீட். சரி, இந்த கொஸ்டின் பாருங்கள். கன்வெர்ட் 60 டிகிரி செல்சியஸ் டு ஃபாரன்ஹீட். உங்களுக்கு 60 டிகிரி செல்சியஸில் கொடுத்துட்டு ஃபாரன்ஹீட்டில் அதோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. உங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க அப்படின்னா நான் சொல்கிற ஒரே ஒரு ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. C/5 இஸ் ஈக்குவல் டு F minus 32/9 is equal to R/4 is equal to K minus 273/5. Cன்றது செல்சியஸ், Fன்றது ஃபாரன்ஹீட், Kன்றது கெல்வின், Rன்றது ரோமன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, செல்சியஸ் டு ஃபாரன்ஹீட் கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்படின்னா எது கொடுத்துருக்காங்களோ அந்த ரெண்டை மட்டும் எடுத்து எழுதுங்க. இப்போ வந்து செல்சியஸும் இந்த ரோமன் கொடுத்துருக்காங்கன்னா C/5 is equal to R/4ன்னு எழுதுங்க. இப்போ இங்கே கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா செல்சியஸும் ஃபாரன்ஹீட்டும், அதனால் என்ன பண்ணுறேன், ரெண்டுத்தையும் எழுதிக்கிறேன். C/5 is equal to F minus 32/9. செல்சியஸோட வேல்யூ என்னன்னு கொடுத்துட்டாங்க, 60 டிகிரி அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், செல்சியஸ்க்கு பதிலாக 16 சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். 60/5 is equal to F minus 32/9. இப்போ இதை கேன்சல் பண்ணுங்கள். இதை 5ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும், 1, அப்புறம் பேலன்ஸ் ஒரு 1 இருக்கும். 5ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா 2. இந்த 9 டிவிஷனில் இருக்கிறது லெஃப்ட் சைடு போயிடுச்சுன்னா என்ன ஆகிடும், மல்டிபிளில் வந்துடும். 12 into 9 is equal to F minus 32. இப்போ இந்த மைனஸ் 32 வந்து என்ன, இதை ஃபஸ்ட்டு நீங்கள் மல்டிபிள் பண்ணிவிடுங்க. போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், 108 வரும். is equal to F minus 32. இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், -32 இந்த சைடு எடுத்துருந்தீங்கன்னா +32 ஆகிடுமா. F is equal to
108 + 32. இந்த 8 ஆட் பண்ணிங்கன்னா 40, 140 ஆகிடும் ஃபாரன்ஹீட். 140 டிகிரி ஃபாரன்ஹீட்ன்றது ஆப்ஷன் பி சூஸ் பண்ணிக்கலாமா? இந்த மாதிரி செல்சியஸ்லேருந்து ஃபாரன்ஹீட்டு, ரோமன், கெல்வின் எது கொடுத்து மாற்ற சொன்னாலும் நீங்கள் ஈஸியாக என்ன பண்ணிடலாம், இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கன்வெர்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். Which of the following is the relation between energy Newton meter per second and watt units? பின்வருவனவற்றில் ஆற்றல் நியூட்டன் மீட்டர் பை செகண்ட் மற்றும் வாட் அலகுகளுக்கு இடையேயான தொடர்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டினில் பார்த்தோம். 1 நியூட்டன் மீட்டர் அப்படின்றது 1 நியூட்டன் மீட்டர்ன்றது 1 ஜூல் அப்படின்னு பார்த்தோம். கரெக்டா? அப்போது கொஸ்டின் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா வாட் பற்றி பேசியிருக்காங்க. வாட் அப்படின்றது நமக்கு தெரியும், பவரோட யூனிட்னு தெரியும். கரெக்டா? அப்போது பவர் எழுதுங்க. பவருக்கு ஃபார்முலா என்ன? பவர் இஸ் ஈக்குவல் டு வாட் பை பவர் இஸ் ஈக்குவல் டு ஒர்க் பை டைம். கரெக்டா? இப்போ எல்லாத்துக்கும் யூனிட் எழுதுங்க. பவரோட யூனிட் என்ன? வாட் எழுதியாச்சு. ஒர்க்கோட யூனிட் என்ன? ஜூல். டைமுக்கு செகண்ட். இப்போ ஜூலுக்கு பதிலாக நியூட்டன் மீட்டர் அப்படின்னு போட்டுக்கலாமா? இந்த ஜூலுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன், நியூட்டன் மீட்டர் பை செகண்டுன்னு கொடுத்துக்கிறேன். இந்த சைடு என்ன ஆயிருக்கும், நமக்கு வாட் ஆகிடுமா? இப்போ நீங்கள் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 1 நியூட்டன் மீட்டர் பை செகண்ட் அப்படின்றது 1 வாட்டுக்கு ஈக்குவல் நம்ம என்ன பண்ணியாச்சு, எடுத்துகிட்டு வந்தாச்சு. இது எந்த ஆப்ஷனில் இருக்குது? ஆப்ஷன் சியில் இருக்குது. எல்லாமே டிவிஷன் செகண்டுன்னு வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். கெல்வின் இஸ் த யூனிட் ஆஃப் டேஷ். கெல்வினின் அலகு டேஷின் அலகு அப்படின்னு கேட்குறாங்க. சரி, இந்த கொஸ்டின் பார்க்குறதுக்கு முன்னாடி இதை பற்றி யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? நம்ம ஊரில் வெயில் அளக்கிறதுக்கு செல்சியஸில் அளக்குறாங்க, காய்ச்சல் வந்தால் ஃபாரன்ஹீட்டில் அளக்குறாங்க. ஆனால் அறிவியல் பூர்வமாக பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக்கலி வெப்பநிலை அளக்க உலக அளவில் பயன்படுத்தக்கூடியது இந்த எஸ்ஐ யூனிட், அதுதான் கெல்வின். அப்போ நமக்கு என்ன ஆப்ஷன் வரும்? டெம்பரேச்சர். முக்கியமாக கவனிச்சிங்கன்னா மற்ற யூனிட்ஸ்க்கெல்லாம் என்ன பண்ணுவீங்க, டிகிரி அப்படின்னு போடுவீங்க. ஆனால் கெல்வினுக்கு என்ன பண்ணக்கூடாது, டிகிரி போடக்கூடாது, கேன் மட்டும்தான் யூனிட்டில் எழுதுவீங்க. மற்ற ஆப்ஷன்ஸ்லாம் பாருங்கள். பவர்ன்றது எதோட அலகு? பவர்ன்றது வாட், யூனிட் வந்து வாட்டு. எனர்ஜியோட யூனிட் என்ன? எனர்ஜிக்கு யூனிட் ஜூல். நான் பேச விட்டுருங்க. 1 கேலன் இஸ், 1 கேலன் என்பது டேஷ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, 1 கேலன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 4.546 லிட்டர்ஸ். 546 லிட்டர்ஸ் ஆப்ஷன் சியில் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா இம்பீரியல் கேலன், யூகேயோடது. ஒருவேளை எக்ஸாம்ஸில் யூஎஸ் அப்படின்னு போட்டு யூஎஸோட கேலன் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது இம்பீரியல் கேலனுக்கு. யூஎஸ் கேலன் கேட்டுட்டாங்கன்னா 3.785 லிட்டர்ஸ்னு போட்டுக்கணும். என்ன கேட்டிருக்காங்கன்றதை கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. யூஎஸ் கேட்டிருக்காங்களா, யூகே கேட்டிருக்காங்களான்னு. யூகே கேட்டிருந்தாங்கன்னா என்ன பண்ணுவீங்க, 4.546 லிட்டர்ஸ் அப்படின்னு போட்டுப்பீங்க. கீழே இருக்கு. Which of the following is not a fundamental unit? பின்வருவனவற்றில் எது அடிப்படை அலகு இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் 7 ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் பற்றி. இப்போ திரும்ப மறுபடியும் கூட உங்களுக்கு நான் ஒரு தடவை என்ன பண்ணுறேன் சொல்கிறேன் என்னென்ன இருக்குன்னு. லென்த்து, மாஸு, டைமு, டெம்பரேச்சர், எலக்ட்ரிக் கரண்ட், luminous intensity, amount of substance. இதெல்லாம் தான் உங்களுக்கு ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லென்த்து, மாசு, டைமு எல்லாமே என்ன பண்ணிடுச்சு, வந்துருச்சு. அவங்க எது ஃபண்டமெண்டல் யூனிட் இல்லைன்னு கேட்குறாங்க. நாட் அ ஃபண்டமெண்டல் யூனிட். அப்போ எது இல்லை? ப்ரெஷர். ப்ரெஷரோட ஃபார்முலா என்ன? ஃபோர்ஸ் பை ஏரியா.
30 டிகிரி இஸ் ஈக்குவல் டு டேஷ் ரேடியன்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. எக்ஸாமில் டிகிரியை ரேடியனாக மாற்ற சொன்னால் இனி கவலைப்படாதீங்க, ரொம்ப சிம்பிள். எந்த டிகிரியையும் ரேடியனாக மாற்றணும்னா டிகிரி டு இப்போ வந்து உங்களுக்கு 10 டிகிரி இருக்குன்னு வச்சுக்கலாம். 10 டிகிரி இஸ் ஈக்குவல் டு அந்த டிகிரி எக்ஸ் டிகிரின்னு வச்சுக்கிறேன் நான் அந்த இடத்துல இன்ட்டு 5/180. நமக்கு கொடுத்துருக்கிறது 30 டிகிரிக்கு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நான் என்ன பண்ணிக்கணும், எக்ஸுக்கு பதிலாக 30 சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். 30 டிகிரி இன்ட்டு 5/180. இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், இதையும் கேன்சல் பண்ணலாமா? ஒரு 0 கேன்சல் பண்ணுங்கள். 3 கீழே கேன்சல் பண்ணிங்கன்னா 5/6ன்னு வந்துருமா? அப்போ நமக்கு எங்கே இருக்குது 5/6? ஆப்ஷன் பியில் இருக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். கன்வெர்ட் 104 டிகிரி ஃபாரன்ஹீட் டு டிகிரி செல்சியஸ். 104 டிகிரி ஃபாரன்ஹீட்டை டிகிரி செல்சியஸாக மாற்றுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நான் உங்களுக்கு ஒரு ஃபார்முலா சொல்லியிருக்கேன், அந்த ஃபார்முலாவை எழுதுங்க. C/5 is equal to F minus 32/9 is equal to R/4 equal to K minus 273/5. இப்போ நமக்கு ஃபாரன்ஹீட் அண்ட் செல்சியஸ் ரெண்டும் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணோம், ஃபாரன்ஹீட்டையும் செல்சியஸ் மட்டும் இருக்க டேர்ம்ஸை மட்டும் தனியாக எழுதணும். C/5 is equal to F minus 32/9. நம்ம கொடுத்துருக்க வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஃபாரன்ஹீட் பதிலாக 104 டிகிரி அப்படின்னு போட்டுக்கலாமா? C/5 is equal to 104 minus 32 divided by 9. நான் என்ன பண்ணிக்கிறேன், 104 minus 32 என்ன வரும் போட்டிங்கன்னா உங்களுக்கு 72 வந்துருமா? 72 9ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா 8ன்னு கிடச்சிருமா? C/5 is equal to 8ன்னு இருக்குது. அப்போது C டிவிஷனில் இருக்கிறது இந்த பக்கம் நான் எடுத்துகிட்டு போனேன்னா மல்டிப்ளிகேஷன் ஆகிடுமா? C is equal to 5 into 8 is equal to 40. இப்போ 40 டிகிரி செல்சியஸ்னு என்ன ஆயிடுச்சு, ஃபாரன்ஹீட்லேருந்து டிகிரி செல்சியஸ்க்கு மாற்றியாச்சு. 40 டிகிரி செல்சியஸ். ஆப்ஷன் ஏவை சூஸ் பண்ணிக்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். கன்வெர்ட் 5/4 ரேடியன்ஸ் டு டிகிரிஸ். 5/4 ரேடியன்களை பாகைகளாக மாற்றவும். நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன், இப்போ வந்து உங்களுக்கு டிகிரி கொடுத்துட்டு ரேடியனில் கன்வெர்ட் பண்ண சொன்னாங்கன்னா ஒரு ஃபார்முலா சொன்னேன். இப்போ ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸில் கூட பார்த்தோம். இப்போ எக்ஸ் டிகிரி அப்படின்னு கொடுத்துட்டு எனக்கு வந்து ரேடியன்ஸில் கன்வெர்ட் பண்ண சொன்னால் 5/180 மல்டிபிள் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். மல்டிபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரேடியன் கிடச்சிரும். கரெக்டாக எனக்கு ரேடியனோட வேல்யூ தான் இப்போ என்ன பண்ணிட்டாங்க கொடுத்துட்டாங்க. அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், ஈக்குவல் டு 5/4 அப்படின்னு எழுதிக்கிறேன். இப்போ நம்ம இதுலேருந்து சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம் அப்படின்னா இதை கேன்சல் பண்ணால் நமக்கு என்ன ஆகிடும், எக்ஸோட வேல்யூ கிடச்சிருமா? இப்போது பையையும் கேன்சல் பண்ணிக்கலாமா? எக்ஸ் டிகிரி இஸ் ஈக்குவல் டு இந்த 180 டிவிஷனில் இருக்கிறது என்ன ஆகும், இந்த பக்கம் எடுத்துகிட்டு போகும்போது மல்டிப்ளிகேஷனில் மேலே வந்துடும். 180 டிகிரி பை 4. இப்போ வந்து இதை 4ஆல் கேன்சல் பண்ணுங்கள். 4ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா 16 4. சரி ஓகே, 4 வந்துடும். பேலன்ஸ் 2 9 45 டிகிரி என்ன ஆகிடும் நமக்கு ரேடியன்ட்லேருந்து டிகிரி கன்வெர்ட் பண்ணும்போது வேல்யூ கிடச்சிரும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 45 டிகிரிஸ் இஸ் ஈக்குவல் டு ஹவு மெனி ரேடியன்ஸ். சேம் அதே தாங்க, எக்ஸ் டிகிரி இன்ட்டு 5/180. இது போட்டால் என்ன வரும்னு கேட்குறாங்க. அவங்க இப்போ என்ன பண்ணிட்டாங்க, எக்ஸ் டிகிரின்றது தான் உங்களுக்கு 45 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 45ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாமா? 45 இன்ட்டு 5/180. இப்போ நீங்கள் இதை கேன்சல் பண்ணுங்கள். 5ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா இங்கே 9 into 5 வந்துடும். இங்கே 3 into 5 15, பேலன்ஸ் 3 வந்துடும். 6 into 5 30. இப்போ திரும்ப என்ன பண்ணலாம், 3ஆல் கேன்சல் பண்ணலாமா? 3 into 3 9 வந்துடும். 1 அப்புறம் 2. திரும்ப 3ஆல் கேன்சல் பண்ணுங்கள். 1 கீழே 4. இப்போ எனக்கு என்ன ஆகிடுச்சு, 5/4 அப்படின்னு கிடச்சிருச்சு. இப்போ நான் என்ன பண்ணிக்கலாம், 5க்கு பதிலாக 22/7 டிவைடட் பை இன்ட்டு 4. 22 டிவைடட் பை 28ன்னு போட்டுக்கலாமா? இப்போ 22/28 பண்ணிங்கன்னா டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், 0.7857 அப்படின்னு கிடைக்கும். நமக்கு ஆப்ஷன்ஸ் பார்க்குறோம். ஆப்ஷன் ஏவை பார்த்தா 0.785 ஃபஸ்ட்டு 3 டிஜிட் இருக்குது. அப்போ என்ன பண்ணிக்கலாம், ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ஏவை சூஸ் பண்ணிக்கலாமா?
நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ஹவு மெனி கியூபிக் ஃபீட் அப்ராக்சிமேட்லி ஆர் தேர் இன் 12 கியூபிக் மீட்டர்ஸ்? 12 கனமீட்டரில் தோராயமாக எத்தனை கன அடிகள் உள்ளன அப்படின்னு கேட்குறாங்க. சரி, இந்த கொஸ்டினை நீங்கள் சால்வ் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு சில வேல்யூஸ் தெரிஞ்சிருக்கணும். 1 மீட்டர் அப்படின்றது 3.28 ஃபீட். ஓகேங்களா? இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, 12 கியூபிக் மீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை ஃபீட்டில் கியூபிக் ஃபீட்டுக்கு மாற்றுங்க அப்படின்னு இருக்காங்க. எனக்கு கியூபிக் மீட்டர்ஸ் அப்படின்றது மீட்டர் கியூப், கரெக்டாக? இப்போ எனக்கு இந்த இடத்துல என்ன இருக்க போகுது, மீட்டர் இன்ட்டு மீட்டர் இன்ட்டு மீட்டர் அப்படின்னு இருக்க போகுது. ஒரு மீட்டரோட அதுக்கு வந்து எனக்கு 3.28 தெரியும். இப்போ நான் 3 டைம்ஸ் என்ன பண்ணணும், 3.28 இன்ட்டு 3.28 இன்ட்டு 3.28 அப்படின்னு போட்டேன்னா எனக்கு மீட்டர் கியூபுக்கு என்ன ஃபீட் வேல்யூ அப்படின்னு தெரிஞ்சிடும், கரெக்டா? அப்போ இதை போட்டு மல்டிபிள் பண்ணால் என்ன வரும், 35.287 அப்படின்னு கிடைக்கும். சரி, எனக்கு வந்து இப்போ ஒரு மீட்டர் கியூபுக்கு தான் என்ன பண்ணியிருக்கு, வேல்யூ கிடச்சிருக்கு. ஆனால் அவங்க சொல்லியிருக்கிறது என்னன்னா 12 கியூபிக் மீட்டர்ஸ்க்கு என்ன ஃபீட் வேல்யூ வரும், கியூபிக் ஃபீட் வேல்யூ என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் இந்த சைடு பார்த்தீங்கன்னா 3.28க்கும் இந்த சைடு ஃபீட்டு, இதுக்கு ஒரு ஃபீட் இதுக்கு ஒரு ஃபீட் போட்டிங்கன்னா என்ன ஆகிடும், ஃபீட் கியூப்னு வந்துடும். இப்போ எனக்கு ஒரு மீட்டர் கியூபுக்கு தான் எவ்வளோ ஃபீட் கியூப் வேல்யூன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஆனால் அவங்க சொல்லியிருக்கிறது 12 கியூபிக் மீட்டர்ஸ்க்கு கண்டுபிடிங்கன்னு இருக்காங்க. அப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த சைடு 12ஆல் மல்டிபிள் பண்ணுறேன். 12 into 1 meter cube is equal to 12 into 35.287 feet cube. ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 423 பாயிண்ட் சம்திங்னு அப்படி அப்ராக்சிமேட்டாக வரும். அப்போ நமக்கு ஆப்ஷன்ஸ் பார்க்கும்போது ஆப்ஷன் ஏ தான் க்ளோசஸ்ட் வேல்யூ 424 இருக்குது. அதனால் என்ன பண்ணிக்கலாம், ஆப்ஷன் ஏவை சூஸ் பண்ணிக்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், -42 டிகிரி செல்சியஸ் இஸ் ஈக்குவல் டு ஹவு மெனி டிகிரி ஃபாரன்ஹீட் அப்படின்னு கேட்குறாங்க. நான் உங்களுக்கு சொல்லியிருக்க ஃபார்முலா எழுதுங்க. C/5 இஸ் ஈக்குவல் டு F - 32/9. கரெக்டா? இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், டிகிரி செல்சியஸோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. அப்போ -42ன்றதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாமா? -42 டிகிரி பை 5 இன்ட்டு இஸ் ஈக்குவல் டு F - 32/9. இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த 9 கீழே டிவிஷனில் இருக்குது, இதை இங்கே எடுத்துகிட்டு வந்தோன்னா எனக்கு நேரம் மல்டிபிளில் வந்துடும். -42/5 இன்ட்டு 9. இந்த சைடு உங்களுக்கு F - 32ன்ற பேலன்ஸ் இருக்கும். -42 இன்ட்டு 9 போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், -378/5 அப்படின்னு இருக்கும். இப்போது -378, இந்த 378/5 போட்டிங்கன்னா என்ன வரும், -75.6ன்னு கிடைக்கும். இஸ் ஈக்குவல் டு F - 32ன்னு இருக்குது. இப்போ இந்த -32 இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்தேன்னா எனக்கு என்ன ஆகிடும், +32 ஆகிடும். -75.6 + 32 இஸ் ஈக்குவல் டு ஃபாரன்ஹீட். சரி, ரெண்டுத்தையும் இப்போ வந்து கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், பெரிய நம்பராக இருக்கிறது -75 தான். அப்போ உங்களுக்கு மைனஸ் சிம்பிள் வரும். ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா 43.6ன்ற வேல்யூ உங்களுக்கு ஃபாரன்ஹீட்டு கிடைக்கும். ஆப்ஷன் பாருங்கள், ஆப்ஷன் ஏல -43.6 இருக்குது. இந்த இடத்துல நீங்கள் ப்ளஸ் மைனஸ்க்கு சிம்பிள் கரெக்டாக பார்த்துக்கணும், எந்த நம்பர் ஹையஸ்ட் வேல்யூவாக இருக்குன்னு பார்த்துக்கணும். நீங்கள் பாட்டுக்கு +43.6ன்னு அவசரத்தில் போட்டு போயிட்டீங்கன்னா ஒரு மார்க் போயிடும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், ஹவு மெனி மினிட்ஸ் ஆர் தேர் இன் 6 days? 6 நாட்களில் எத்தனை நிமிடங்கள் உள்ளனன்னு கேட்குறாங்க. இப்போது 6 நாளில் நமக்கு மொத்தம் எத்தனை ஹவர்ஸ் இருக்குன்னு முதல்ல பார்க்கலாம். ஒரு நாளுக்கு 1 day இஸ் ஈக்குவல் டு 24 hours. கரெக்டாக? 24 மணி நேரம் ஒரு நாளைக்கு இருக்குது. எனக்கு வந்து மொத்தம் 6 நாள்னு சொல்லிட்டாங்க. அப்போது நான் 6ன்னு இந்த சைடு மல்டிபிள் பண்ணுறேன் அப்படின்னா இந்த சைடும் 6ஆல் மல்டிபிள் பண்ணணும், கரெக்டாக? 6 into 24 போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 144 hours. அவங்க கேட்டிருக்கிறது எனக்கு ஹவர்ஸில் வேணாம், எனக்கு வந்து மினிட்ஸில் நிமிடங்களில் கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போது ஒரு ஹவர் அப்படின்னா 1 hour இஸ் ஈக்குவல் டு 60 minutes. கரெக்டாக? அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த சைடு 60ஆல் மல்டிபிள் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு 144 ஹவர்ஸ்க்கு எத்தனை மினிட்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சிடும், கரெக்டாக? 144 into 60 போடுங்க, என்ன வரும், 8640 minutes. 6 நாளில் உங்களுக்கு 8640 மினிட்ஸ் என்ன இருக்கும்.
6 daysக்கு. அப்போ என்ன பண்ணிக்கலாம், ஆப்ஷன் 8640 எங்கே இருக்குது, ஆப்ஷன் சியில் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 2 miles இஸ் அப்ராக்சிமேட்லி ஹவு மெனி கிலோமீட்டர்ஸ்? 2 மைல்கள் என்பது தோராயமாக எத்தனை கிலோமீட்டர்கள்னு கேட்குறாங்க. இதையும் நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ்லேயே பார்த்துருக்கோம். 1 மைல் அப்படின்றதுக்கு எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் வேல்யூன்னு உங்களுக்கு தெரியணும். 1 மைலுக்குன்றது 1.6 கிலோமீட்டர்ஸ். அவங்க கேட்டிருக்கிறது 2 மைல்ஸ்க்கு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ராக்சிமேட்டாக தான் கேட்டிருக்காங்க. உங்களுக்கு நீங்கள் அக்யூரேட்டாக போட்டிங்கன்னா 1.609 கிலோமீட்டர்ஸ்னு கிடைக்கும். ஆனால் அவங்க அப்ராக்சிமேட்டாக கேட்டிருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணிக்கலாம், 1.6 கிலோமீட்டர்ஸ்னே எடுத்துக்கலாம். 2 மைல்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ நான் இந்த சைடு 2ஆல் மல்டிபிள் பண்ணுறேன்னா எனக்கு 2 மைல் கிடச்சிருமா? அப்போ இங்கிட்டும் 2ஆல் மல்டிபிள் பண்ணணும். 2 × 1.6 கிலோமீட்டர்ஸ் மல்டிபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 3.2 கிலோமீட்டர்ஸ்னு கிடச்சிரும். ஆப்ஷன் பாருங்கள், ஆப்ஷன் பியில் 3.2 இருக்குது. ஆப்ஷன் பியை சூஸ் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 36 degrees இஸ் ஈக்குவல் டு டேஷ் ரேடியன்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. 36 பாகைகள் இஸ் ஈக்குவல் டு டேஷ் ரேடியன்கள் அப்படின்னு கொஸ்டின் இருக்குது. நான் சொன்ன அதே ஃபார்முலா தான். இப்போ வந்து எனக்கு எக்ஸ் டிகிரி கொடுத்துருக்காங்கன்னா இன்ட்டு 5/180 போட்டோன்னா எனக்கு என்ன பண்ணிவிடும், டிகிரிலேருந்து ரேடியனுக்கு கன்வெர்ட் ஆகிடும். இங்கே எனக்கு எக்ஸ் டிகிரி கிடையாது, 36 டிகிரி கொடுத்துருக்காங்க. அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், எக்ஸுக்கு பதிலாக 36ன்னு மல்டிபிள் பண்ணிக்கிறேன். 36 × 5/180. இதை கேன்சல் பண்ணுங்கள். 18ஆல் கேன்சல் பண்ணலாமா? 18ஆல் கேன்சல் பண்ணால் நீங்கள் எனக்கு கீழே 10ஆல் வந்துடும், மேலே 2ன்னு வந்துடும். திரும்ப 2ஆல் கேன்சல் பண்ணேன்னா இங்கே எனக்கு 5ன்னு வந்துடும். ஈக்குவல் டு 5/5. 5/5 ஆப்ஷன் ஏல இருக்குது. ஓகே, ஆப்ஷன் ஏவை சூஸ் பண்ணிக்கலாமா? 2 மீட்டர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு டேஷ் எம்எம் ஸ்கொயர் அப்படின்னு கேட்குறாங்க. சரி, ஓகே. இப்போ நமக்கு வந்து 1 மீட்டர்னா 100 சென்டிமீட்டர் அப்படின்னு தெரியும். அவங்க எம்எம்ல தானே கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், எம்எம்ல கண்டுபிடிங்க. நெக்ஸ்ட்டு எம்எம் ஸ்கொயருக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம், கன்வெர்ட் பண்ணிக்கலாம். 1 மீட்டர் அப்படின்றது எம்எம்ல எவ்வளோ வரும், 1 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 10 mm அப்படின்னு நமக்கு தெரியும். 100 சென்டிமீட்டர் அப்படின்றதுக்கு அப்போ இந்த சைடு நான் என்ன பண்ணுறேன், 100ஆல் மல்டிபிள் பண்ணேன்னா எனக்கு இந்த சைடு என்ன ஆகிடும், 100ஆல் நான் மல்டிபிள் பண்ணிக்கணும். அப்போ என்ன ஆகிடும், 100 × 10 1000 mmன்னு கிடச்சிரும். அப்போது 100 சென்டிமீட்டருக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், 1000 mmன்னு எழுதிக்கலாம். அப்போ நான் என்ன பண்ணுறேன், 1 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1000 mm அப்படின்னு எழுதுறேன். இப்போ நீங்கள் லெஃப்ட் சைடு பாருங்கள், 2 mm மீட்டர் ஸ்கொயர்னு போட்டிருக்காங்க. மீட்டர் ஸ்கொயர்ன்றது என்ன, மீட்டர் இன்ட்டு மீட்டர் தானே. அப்போ எனக்கு 1 மீட்டரோட வேல்யூ 1000 mmன்னு தெரியும். அப்போ நான் மீட்டர் ஸ்கொயர்டு 1 மீட்டர் ஸ்கொயருக்கு பதிலாக 1000 mm இன்ட்டு 1000 mm. அப்போது எனக்கு என்ன ஆகிடும், இங்கே ஒரு 30 இங்கே ஒரு 30 போட்டுக்குவீங்க. mm ஸ்கொயர் இந்த சைடு 1 மீட்டர் ஸ்கொயர்னு கிடைக்கும். ஆனால் கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னு பாருங்கள், 2 மீட்டர் ஸ்கொயரோட வேல்யூ கேட்குறாங்க. அப்போ நான் இந்த சைடு மல்டிபிள் டு 2 பண்ணேன்னா எனக்கு நான் இந்த சைடு மல்டிபிள் டு 2 பண்ணணும். கரெக்டாக 2 மீட்டர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2 × 6 zeros போட்டுட்டு mm ஸ்கொயரில் உங்களுக்கு கிடச்சிரும். அப்போது இதை நீங்கள் எப்படி எழுதிக்கலாம், 2 × 2 3 4 5 3 4 5 6 zeros போட்டுக்கணும். 10⁻6ன்னு போட்டுக்கலாமா, 6 mm ஸ்கொயர். 2 × 10⁻6 எங்கே இருக்குன்னு பாருங்கள், ஆப்ஷன் சியில் இருக்குது. ஆப்ஷன் சியை சூஸ் பண்ணிக்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 4.6 கிலோமீட்டர் இஸ் ஈக்குவல் டு டேஷ் டெசிமீட்டர் அப்படின்னு கேட்குறாங்க. 4.6 கிலோமீட்டர் என்பது டேஷ் டெசிமீட்டர். சரி, இந்த கொஸ்டின் நீங்கள் சால்வ் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு சில யூனிட்ஸ் வந்து என்ன பண்ணிக்கணும், எதுக்கு என்ன 10 பவர் வரும்னு தெரிஞ்சிருக்கணும். அப்போது எழுதிக்கோங்க, டெசிக்கு என்ன வரும், 10⁻−1, சென்டிக்கு 10⁻−2, மில்லிக்கு 10⁻−3, மைக்ரோக்கு 10⁻−6, நானோக்கு 10⁻−9, பிகோக்கு 10⁻−12, ஃபெம்டோக்கு 10⁻−15, ஆட்டோக்கு 10⁻−18, செப்டோக்கு 10⁻−21,
ஆக்டோவுக்கு 10⁻⁻24. இதே மாதிரி இது வந்து 10⁻⁻ என்ன இருக்குது அப்படி உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்திருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். இதே மாதிரி நீங்கள் 10⁻+லையும் என்ன பண்ணோம் யூனிட்ஸ் வரும், அதையும் என்ன பண்ணிக்கோங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. டெக்காவுக்கு 10⁻1, ஹெக்டோவுக்கு 10⁻2, கிலோவுக்கு 10⁻3, மெகாவுக்கு 10⁻6, ஜிகாவுக்கு 10⁻9, டெராக்கு 10⁻12, பெட்டாக்கு 10⁻15, ஹெக்ஸாக்கு 10⁻18, ஜெட்டாக்கு 10⁻21, கியோட்டாக்கு 10⁻24. இப்போ நமக்கு தெரியும் 1 கிலோமீட்டர்ன்றது 1000 மீட்டர் அப்படின்னு தெரியும். ஓகே, இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா மீட்டர்லேருந்து டெசிமீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணணும். சரி, அப்போ எனக்கு பார்க்குற 1 மீட்டர்ன்றது உங்களுக்கு 10 டெசிமீட்டராக இருக்கும். என்ன ப்ரோ இங்கே 10 டெசினா -1ன்னு சொன்னீங்க, இங்கே மல்டிபிள் டு 1 மீட்டருக்கு இங்கிட்டு 10 ஆகுது அப்படின்னு கேட்கலாம். நீங்கள் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா டெசின்றது சின்ன வேல்யூ, மீட்டர்ன்றது அதுக்கு மேலே இருக்கக்கூடிய வேல்யூ. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மீட்டர் டு டெசிமீட்டர் பண்ணிங்கன்னா வேல்யூவை கம்மி பண்ணுறீங்க. இப்போ உங்களுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா 1 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 10 mm சொல்கிறோம். ஏன்னா சென்டிமீட்டரோட வேல்யூ பெருசு, எம்எம்மோட வேல்யூ சின்னம். அதே மாதிரி தான் மீட்டரோட வேல்யூ பெருசு, டெசிமீட்டரோட வேல்யூ கம்மி. அதனால என்ன பண்ணுறோம் மல்டிபிள் டு 10 பண்ணிக்கிறோம். அப்படி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகிடும் டெசிமீட்டர் கிடச்சிரும். இப்போ வந்து நீங்கள் அதே இதில் வந்துட்டு எம்எம் டு சென்டிமீட்டர் மாற்றுறீங்கன்னா எம்எம்மோடது உங்களுக்கு குட்டி கம்மியாக இருக்கும், சென்டிமீட்டரோடது அதிகமாக இருக்கும். அப்போ என்ன பண்ணுவீங்க டிவைடட் பை 10ன்னு பண்ணுவீங்க. 1 mm இஸ் ஈக்குவல் டு இந்த 10 கிட்ட வந்தீங்கன்னா 1/10ன்னு வந்துடும். அப்போது 10 இல்லை 0.1 சென்டிமீட்டர்னு என்ன ஆகிடும் 1 mmக்கு கிடைக்கும். அதே கான்செப்ட் தான் இங்கேயும். மீட்டர்லேருந்து டெசிமீட்டர் கன்வெர்ட் பண்ணுறதுனால மல்டிபிள் டு 10 பண்ணுறோம். இதே நீங்கள் வந்து டெசிமீட்டர் டு மீட்டர் கன்வெர்ட் பண்ணுறீங்கன்னா டிவைடட் பை 10 10⁻⁻1 பண்ணுவீங்க. வேல்யூ கன்வர்ஷன் ரொம்ப முக்கியம். அதனால எந்த வேல்யூ அதிகம் எந்த வேல்யூ கம்மின்றதை கரெக்டாக பார்த்துக்கோங்க. இப்போ வந்து ஓகே 1 மீட்டர்ன்றது 10 டெசிமீட்டர் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. கொஸ்டினில் பாருங்கள் நமக்கு 4.6 கிலோமீட்டர் கொடுத்துருக்காங்க. 1 கிலோமீட்டருக்கு தான் நம்ம போட்டிருக்கோம். இப்போ நான் இந்த சைடு 4.6 மல்டிபிள் பண்ணேன்னா இந்த சைடு 4.6 மல்டிபிள் பண்ணணும். கரெக்டாக 4.6 × 1000 மீட்டர் அப்படின்னு போட்டிங்கன்னா ஒரு டிஜிட் என்னாகும் தள்ளி வரும், ஒரு 0வை கேன்சல் பண்ணிக்கலாமா, 4600 மீட்டர்ஸ்னு கிடைக்கும். எனக்கு வந்து மீட்டர்லேருந்து டெசிமீட்டருக்கு மாற்றுறதுக்கு மல்டிபிள் டு 10 பண்ணணும்னு சொன்னேன். அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணிக்கோங்க மல்டிபிள் டு 10 பண்ணிங்கன்னா 46000 அப்படின்னு உங்களுக்கு என்ன பண்ணும் கிடைக்கும். 46000ன்னு ஆப்ஷன் டியில் இருக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் 2 ounces இஸ் ஈக்குவல் டு டேஷ் கிராம்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த கொஸ்டின் உங்களுக்கு நீங்கள் போடணும் அப்படின்னா இந்த வேல்யூ உங்களுக்கு தெரியணும். 1 ounceன்றது 28.349 கிராம்ஸ். இந்த வேல்யூ உங்களுக்கு தெரிஞ்சாதான் என்ன பண்ண முடியும் இந்த கொஸ்டினை சால்வ் பண்ண முடியும். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க 2 ounceன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இங்கே மல்டிபிள் டு 2ன்னு நான் போடுறேன் அப்படின்னா இந்த சைடு நான் என்ன பண்ணணும் 2ஆல் மல்டிபிள் பண்ணணும். 2 × 29.349 கிராம்ஸ். அப்போ 2 × 28.34 போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் 56.698ன்னு இப்படி போயிட்டுருக்கும். அப்போது 56.69 இருக்கிறத நம்ம என்ன பண்ணிக்கலாம் 56.7 எடுத்துக்கலாமா, ஆப்ஷன் பியை சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் 3 cubic meters இஸ் ஈக்குவல் டு டேஷ் கியூபிக் சென்டிமீட்டர்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. 3 கனமீட்டர் இஸ் ஈக்குவல் டு டேஷ் கன சென்டிமீட்டர். இதுதான் உங்களுக்கு கொஸ்டின். நமக்கு தெரியும் 1 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர். கரெக்டாக கியூபிக் மீட்டர்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. அப்போது மீட்டர் கியூப்னு இருக்க போது மீட்டர் கியூப்ன்றது மீட்டர் இன்ட்டு மீட்டர் இன்ட்டு மீட்டர். ஓகேங்களா, அப்போ நான் இந்த சைடு என்ன பண்ணிக்கலாம் 100 சென்டிமீட்டர்ன்றதை இந்த மீட்ரு ஒரு 100 சென்டிமீட்டர் போடுறேன், அடுத்த மீட்டருக்கு ஒரு 100 சென்டிமீட்டர், அடுத்த மீட்டருக்கு இன்னொரு 100 சென்டிமீட்டர்.
இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், மீட்டர் கியூபோட வேல்யூ எடுத்துகிட்டு வந்துட்டேன். கரெக்டாக? இதுதான் மீட்டர் கியூபுக்கான 1 2 4 6 ஜீரோஸ். சென்டிமீட்டர் 3 சென்டிமீட்டர் இருக்கனால சென்டிமீட்டர் கியூப் ஆகிடும். அவங்க வந்து 1 கியூபிக் மீட்டர்ஸ் கேட்கல, 3 கியூபிக் மீட்டர்ஸ் கேட்குறாங்க. அப்போ நான் இந்த சைடு 3 மல்டிபிள் பண்ணுறேன்னா இந்த சைடு 3 மல்டிபிள் பண்ணணும். 3 மல்டிபிள் பண்ணிட்டேன்னா 3 × 10⁶ சென்டிமீட்டர் கியூப்னு கிடைக்கும். கரெக்டா? ஆப்ஷன் ஏல இருக்கு. ஏவை சூஸ் பண்ணிக்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஹவு மெனி கிராம்ஸ் ஆர் தேர் இன் 6 டெகாகிராம்ஸ்? 6 டெகாகிராமில் எத்தனை கிராம் உள்ளன அப்படின்னு கேட்குறாங்க. சரி, ஓகே. 1 டெகாகிராம் அப்படின்றது 10 கிராம்ஸ்க்கு ஈக்குவல். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா டெக்காக்கு என்ன வேல்யூ வரும் பாருங்க. டெக்காக்கு 10⁻1. அப்போ இங்கே நீங்கள் என்ன பண்ணீங்க, 10⁻1 போட்டிங்கன்னா 10 கிராம்ஸ் ஆகிடுமா? அவங்க என்ன கேட்டிருக்காங்க, ஹவு மெனி கிராம்ஸ் ஆர் தேர் இன் 6 டெகாகிராம்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போனா 1 டெகாகிராமுக்கு தான் எனக்கு வேல்யூ தெரியும். அப்போ நான் இங்கே மல்டிபிள் டு 6 போட்டேன்னா எனக்கு நான் இந்த சைடும் மல்டிபிள் டு 6 பண்ணணும். 6 × 10 = 60 கிராம்ஸ் அப்படின்னு கிடைக்கும். அப்போ நான் என்ன பண்ணிக்கலாம், ஆப்ஷன் சியை சூஸ் பண்ணிக்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 2/5 கிலோவாட்ஸ் = டேஷ் வாட்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. உங்களுக்கு தெரியும் 1 கிலோவாட் அப்படின்றது 1000 வாட்ஸ்ன்னு தெரியும். அவங்க சொல்லியிருக்கிறது என்ன, 2/5 கிலோவாட்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ நான் இந்த சைடு 2/5 மல்டிபிள் பண்ணுறேன்னா இந்த சைடும் 2/5 மல்டிபிள் பண்ணணும். கேன்சல் பண்ணிங்கன்னா 2 0 வந்துடும். 2 × 2 4, அப்புறம் 400 வாட்ஸ். 400 வாட்ஸ்ன்றது ஆப்ஷன் டியில் இருக்குது. அப்போ ஆப்ஷன் டியை சூஸ் பண்ணிக்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 0.5 kWh = டேஷ் ஜூல்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணணும்னா உங்களுக்கு 1 kWh வேல்யூ என்னன்னு தெரியணும். kWh = 3.6 × 10⁻6 ஜூல்ஸ் அப்படின்ற இந்த வேல்யூ தெரியணும். இது தெரியலன்னா இந்த கொஸ்டின் சால்வ் பண்ண முடியாது. இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்க, 0.5 கிலோவாட்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ இதில் நான் டிவைடட் பை 2 பண்ணிட்டேன்னா 1/2 வேல்யூ 0.5 kWh கிடச்சிருமா? இந்த சைடும் நான் டிவைடட் பை 2 பண்ணிட்டேன்னா 1 பேலன்ஸ் ஒரு 1, அப்புறம் 16 இருக்குது, அப்போ 18. 1 பாயிண்ட் நடுவில் இருக்குது. 1.8 × 10⁻6 ஜூல்ஸ் அப்படின்னு கிடைக்குமா? அப்புறம் என்ன பண்ணிக்கலாம், 1.8 × 10⁻6 ஆப்ஷன் சியை சூஸ் பண்ணிக்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இஃப் த வெயிட் ஆஃப் அன் அயன் பிளாக் இஸ் 63 kg and 6 gram, then which of the following will be correct option அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு இரும்பு கட்டியின் எடை 63 கிலோகிராம் மற்றும் 6 கிராம் எனில் பின்வருவனவற்றில் எது சரியான விடையாக இருக்கும்னு கேட்குறாங்க. 63 கிலோகிராம், 1 கிலோகிராமோட வேல்யூ 1000 கிராம்னு நமக்கு தெரியும். அப்போ 63 கிலோகிராம்ன்றது இந்த சைடு 63 மல்டிபிள் பண்ணுங்க, இங்கேயும் 63 மல்டிபிள் பண்ணிங்கன்னா 63,000 கிடச்சிருமா? அவங்க 6 கிராம் அண்டுனா ப்ளஸ் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்கேன், ப்ளஸ் 6 கிராம். அப்போ இதில் என்ன பண்ணுங்க, 6 கிராமை ஆட் பண்ணுங்க. 6 0 0 3 6 63,006 கிராம்னு கிடச்சிருக்கு. அவங்க வந்து எதுவுமே கிராமில் கொடுக்கல, கிலோகிராமில் கொடுத்துருக்காங்க. அப்போ நான் கிலோகிராமுக்கு கன்வெர்ட் பண்ணேன்னா அது என்ன ஆகிடும், 1000 பண்ணிட்டேன்னா எனக்கு என்ன ஆகும், கிலோகிராமுக்கு கன்வெர்ட் ஆகிடும். கிராம் டு கிலோகிராம் 3 டிஜிட் பாயிண்ட் தள்ளி வரணும். அப்போது 63.006 கிலோகிராம். 63.006 கிலோகிராம்ன்றது ஆப்ஷன் சியில் இருக்குது. எதனால டிவைடட் பை 1000 பண்ணணும் அப்படின்னா, எனக்கு தெரியும் 1000 கிராம்ன்றது 1 கிலோகிராம் அப்படின்னு தெரியும். ஆல்ரெடி எனக்கு இப்போ கிராமில் இருக்குது. இதை நான் கிலோகிராம் கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா நல்லா பாருங்க, 1 kg = 1000 கிராம். அப்போது இந்த 1000 நான் அந்த சைடு எடுத்துகிட்டு வந்துட்டேன்னா எனக்கு 1 கிராம் = 1/1000 kg அப்படின்னு இருக்கும். எனக்கு தேவை 63,006 கிராமுக்கு தேவை. அப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த சைடு 63,006 மல்டிபிள் பண்ணேன்னா இந்த சைடும் நான் 63,006 மல்டிபிள் பண்ணணும். அதனால தான் என்ன பண்ணுறோம், டிவைடட் பை 1000 பண்ணியிருக்கோம் இந்த இடத்துல இங்கே. ஓகேங்களா?
நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த கரெக்ட் ஆப்ஷன்? இன்னொரு நோட்டில் எது சரியான தேர்வு அப்படின்னு கேட்குறாங்க. சரி, ஓகே. வாட் பர் ஸ்டிரேடியன் அப்படின்றது யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டின்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் வாட் பர் ஸ்டிரேடியன்றது உங்களுக்கு எதோட யூனிட்னா ரேடியன்ட் இன்டென்சிட்டியோட யூனிட். அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் உங்களுக்கு கரெக்டானு கேட்டால் கிடையாது, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தப்பு. சரி, செகண்ட் ஆப்ஷன் பார்க்கலாம். வெலாசிட்டி இஸ் த எஸ்ஐ பேஸ் யூனிட்னு கொடுத்துருக்காங்க. வெலாசிட்டின்றது உங்களுக்கு டெரைவ்டு யூனிட். லென்த்து, மீட்ரு, டைம் நம்ம ஒரு 7 யூனிட் என்ன பண்ணியிருக்கோம், திரும்ப பார்த்துருக்கோம். அதில் வெலாசிட்டி வருதான்னு பார்த்தீங்கன்னா வராது. அப்போது இது பேஸ் யூனிட் கிடையாது, இது டெரைவ்டு யூனிட்னால இதையும் கேன்சல் பண்ணிக்கலாம். 1 நியூட்டன் மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 0.987 நியூட்டன் மீட்டர்னு போட்டிருக்காங்க. 1 நியூட்டன் மீட்டரோடது 1 ஜூல்னு நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ்லேயே பார்த்துருக்கோம். ஆனால் இங்கே 0.987 நியூட்டன் மீட்டர்னு போட்டிருக்காங்க. அப்போ இதுவும் தப்பு. கேட்டல் இஸ் த யூனிட் ஆஃப் கேட்டலிட்டிக் ஆக்டிவிட்டி. இது தனியாகவே ஒரு கொஸ்டின் பார்த்துருக்கோம், ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆப்ஷன் டியை சூஸ் பண்ணிக்கலாமா? 273 டிகிரி செல்சியஸ் இஸ் ஈக்குவல் டு டேஷ் கெல்வின் அப்படின்னு கேட்குறாங்க. நான் உங்களுக்கு ஃபார்முலா சொல்லியிருக்கேன், அந்த ஃபார்முலா எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. C/5 இஸ் ஈக்குவல் டு F minus 32/9 is equal to R/4 is equal to K minus 273/5. இந்த ஃபார்முலா வந்து உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணிடலாம், இந்த மாதிரி செல்சியஸ், ஃபாரன்ஹீட், ரோமன், கெல்வின் இதில் 4ல் எது கொடுத்து எது கேட்டாலும் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ என்னென்ன கொடுத்துருக்காங்க, செல்சியஸும் கெல்வினும் கொடுத்துருக்காங்க. இப்போ செல்சியஸ் கெல்வினோட வேல்யூ என்னென்ன டேர்ம்ஸ் இருக்கோ அதை மட்டும் எழுதுங்க. C/5 is equal to K minus 273 divided by 5. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த 5ஐயும் இந்த 5ஐயும் கேன்சல் பண்ணிக்கலாம். C is equal to K minus 273 அப்படின்னு இருக்கு. எனக்கு செல்சியஸோட வேல்யூ கொடுத்துட்டாங்க 273 டிகிரி செல்சியஸ்ன்னு சொல்லிட்டு. அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், 273 அப்படின்னு போட்டுக்கிறேன். C equal to K minus 273 அப்படின்னு இருக்கு. இந்த மைனஸ் 273 நான் இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துட்டேன்னா எனக்கு ப்ளஸ் 273 ஆகிடுமா. 273 ப்ளஸ் 273 அப்படின்னு ஆகிடும். C equal to Kன்னு கிடைக்குமா. 6 14க்கு 4 4 1 4 + 1 5 546 அப்படின்னு உங்களுக்கு என்ன பண்ணிட்டோம், கெல்வினோட வேல்யூ கிடச்சிரும். ஆப்ஷன் ஏவை சூஸ் பண்ணிக்கலாமா? 10 kg is equal to how many newtons அப்படின்னு கேட்குறாங்க. 10 கிலோகிராம் எத்தனை நியூட்டன்களுக்கு சமம் அப்படின்றதான் கொஸ்டின். நமக்கு தெரியும் வெயிட் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி அப்படின்ற ஃபார்முலா நமக்கு தெரியும். மாஸ் என்னன்னு கொடுத்துருக்காங்க, 10 kgன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 10. ஜியோட வேல்யூ நமக்கு தெரியும் 9.81 அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் வந்து ஜியோட வேல்யூ 10ன்னு எடுத்துக்கோங்க அப்படின்னு கொஸ்டினில் சொல்லியிருந்தா தான் 10ன்னு எடுத்துக்கணும், இல்லைனா 9.81 வேல்யூ தான் போட்டுக்கணும். இப்போ நீங்கள் போட்டிங்கன்னா 10 × 9.81 is equal to 98.1 நியூட்டன்னு கிடைக்கும். 98.1ன்றது ஆப்ஷன் பியில் இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கேட்குறாங்க. நியூட்டன் மைல் இஸ் த யூனிட் ஆஃப் டிஸ்டன்ஸ். SI யூனிட் ஆஃப் பவர் இஸ் ஜூல். 1 கிலோவாட் இஸ் ஈக்குவல் டு 1000 வாட். பின்னொரு நோட்டில் எது சரியான கூட்டு அப்படின்னு கேட்குறாங்க. நியூட்டன் மைல் என்பது தூரத்தின் அலகு, ஆற்றலின் SI அலகு ஜூல் ஆகும். 1 கிலோவாட் இஸ் ஈக்குவல் டு 1000 வாட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. சரி, ஸ்டேட்மெண்ட் 1 பாருங்க. நியூட்டன் மைல்ன்றது யூனிட் ஆஃப் டிஸ்டன்ஸ். இது தப்பு. ஏன்னா நியூட்டன்ன்றது என்னது, ஃபோர்ஸுக்கான யூனிட். அப்போது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நமக்கு வராது. டிஸ்டன்ஸுக்கு மீட்டர் தான் நம்ம போடுவோம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன பண்ணிக்கலாம், ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கிடையாதுன்னு போடலாமா. அதை SI யூனிட் ஆஃப் பவர்ஸ் ஜூல்னு 2வது யூனிட் கொடுத்துருக்காங்களாம், இதுவும் தப்பு. ஜூலுன்றது ஒர்க்கு இல்லைனா எனர்ஜி, ரெண்டுத்தோட யூனிட் தான் ஜூல். ஆனால் இங்கே பவரோட யூனிட்டு SI யூனிட் ஆஃப் பவர் இஸ் ஜூல்னு கொடுத்துருக்காங்க. பவருக்கு நமக்கு என்ன வரும்னு தெரியும், வாட் தான் வரும்னு தெரியும். அப்போது செகண்டும் தப்பு. 1 கிலோவாட் இஸ் ஈக்குவல் டு 1000 வாட்ஸ்ன்றது கரெக்ட், நமக்கு தெரியும். அப்போது நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அ டெரைவ்டு யூனிட் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இன்னொரு யூனிட்டில் எது வழி அலகு அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு 7 ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம இதில் 7 ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் எது இதெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு எது அது இல்லையோ அதை மட்டும் சூஸ் பண்ணிட்டோம்னா அது டெரைவ்டு யூனிட்டாக இருக்கும். கரெக்டா? இப்போது மோல், கேண்டிலா, ஆம்பியர் இது எல்லாமே அந்த 7 ஃபண்டமெண்டல் யூனிட்ஸில் வரும்னு எனக்கு தெரியும். அப்போ அதில் எது வரலன்றது பார்த்தா வோல்ட் தான் வரல. அதனால் என்ன பண்ணிக்கலாம், வோல்ட்டை சூஸ் பண்ணிக்கலாமா. நெக்ஸ்ட் கொஸ்டினை பாருங்கள், 310 கிலோமீட்டர் இஸ் ஈக்குவல் டு டேஷ் சென்டிமீட்டர் அப்படின்னு கேட்குறாங்க. சரி, ஓகே, நமக்கு தெரிஞ்சதுலேருந்தே போவோம். 1 கிலோமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1000 மீட்டர்ன்றது எனக்கு தெரியும்.
1 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர். கரெக்டா? ஏன்னா நமக்கு சென்டிமீட்டரில் தான் கன்வெர்ட் பண்ணணும். இப்போ நான் இங்கே வந்து 1000 மீட்டர் அப்படின்னு இருக்கு. இந்த சைடு நான் 1000ஆல் மல்டிபிள் பண்ணுறேன் அப்படின்னா நான் இந்த சைடும் 1000ஆல் மல்டிபிள் பண்ணணும். கரெக்டா? 1000 இன்ட்டு 100. அப்போ இந்த சைடு 2 3 4 5 10⁵ சென்டிமீட்டர்னு கிடைக்கும் 1000 மீட்டரோட வேல்யூ. அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், இங்கனக்குள்ள 1000 மீட்டருக்கு பதிலாக 10⁵ சென்டிமீட்டர் அப்படின்னு போட்டுக்கிறேன். 1 கிலோமீட்டர் இஸ் ஈக்குவல் டு, எனக்கு 310 கிலோமீட்டருக்கு தேவை, 1 கிலோமீட்டருக்கு கேட்கல. அதனால இந்த சைடு 310ஆல் மல்டிபிள் பண்ணணும்னா இந்த சைடும் 310ஆல் மல்டிபிள் பண்ணணும். 310 இன்ட்டு 10⁵ சென்டிமீட்டர். இப்போ ஆப்ஷனில் பார்க்குறேன் எல்லாம் 31 இன்ட்டு பவர் 10 இருக்குது. அப்போது இங்கே 31 மட்டும் வச்சுக்கிறேன். இந்த 0வை பவரில் எடுத்துகிட்டு போயிட்டேன்னா 10⁶ கிடைக்கும். 31 இன்ட்டு 10⁶ சென்டிமீட்டர்ன்றது எங்கே இருக்குது? ஆப்ஷன் ஏல இருக்குது. அப்போ ஆப்ஷன் ஏ சூஸ் பண்ணிக்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 350 கிராம் இஸ் ஈக்குவல் டு டேஷ் மில்லிகிராம் அப்படின்னு கேட்குறாங்க. சரி, 1 கிலோகிராம் வந்து உங்களுக்கு 1000 கிராம்னு தெரியும். அதே மாதிரி 1 கிராம் அப்படின்றது 1000 மில்லிகிராம். ஓகேங்களா? இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, 350 கிராம்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த சைடு நான் 350ஆல் மல்டிபிள் பண்ணேன்னா இந்த சைடு 350ஆல் மல்டிபிள் பண்ணணும். 350 இன்ட்டு 1000 மில்லிகிராம் அப்படின்னு இருக்கும். அப்போது 1 2 3 4 35 இன்ட்டு 10⁴ மில்லிகிராம் அப்படின்னு எனக்கு கிடைக்கும். 350 கிராமை மில்லிகிராமுக்கு கன்வெர்ட் பண்ணலாம். ஆப்ஷன் சியில் இருக்கா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இதான் நமக்கு யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ல லாஸ்ட் கொஸ்டின். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அ ராங் ஸ்டேட்மெண்ட்? கெல்வின் இஸ் த யூனிட் ஆஃப் டெம்பரேச்சர். ஆம்பியர் இஸ் த யூனிட் ஆஃப் கரண்ட். 1 inch is equal to 25.4 centimeter. 1 gallon is equal to 4.54 liters. இன்னொரு நோற்றில் எது தவறான கூற்று அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கெல்வின் என்பது வெப்பநிலையின் அலகு, ஆம்பியர் என்பது மின்னோட்டத்தின் அலகு, 1 அங்குலம்ன்றது 25.4 சென்டிமீட்டர், 1 கேலன்றது 4.54 லிட்டர். கெல்வின் இஸ் யூனிட் ஆஃப் டெம்பரேச்சர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு தெரியும் டெம்பரேச்சர் யூனிட் கெல்வின் தான். அப்போது ஃபர்ஸ்ட் கரெக்டு. செகண்ட் பாருங்க, ஆம்பியர் இஸ் த யூனிட் ஆஃப் கரண்ட், யூனிட் ஆம்பியர் தான். அப்போ செகண்ட் ஆப்ஷனும் கரெக்டு. 1 inch is equal to 25.4 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் தப்பு. 1 inch அப்படின்றது 2.54 சென்டிமீட்டர். இதே நீங்கள் வந்து 25.4 mmன்னு கொடுத்துருந்தாங்கன்னா கரெக்டு. ஆனால் இங்கே சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க. அப்போ இதுதான் தப்பு. 1 gallon is equal to 4.54 liters. இதுவும் கரெக்ட். நமக்கு கொஸ்டினில் கேட்டிருக்கிறது விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ராங் ஸ்டேட்மெண்ட்னு தான் கேட்டிருக்காங்க. ராங்காக தப்பாக இருக்கிறது ஆப்ஷன் 3 மட்டும்தான் தப்பாக இருக்குது. மூணாவது ஆப்ஷன் ஒன்லி 3 அப்படின்னு இங்கே இருக்குது. ஆப்ஷன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம பேரரசன் அகாடமிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் கிளிக் பண்ணி அதில் ஆல்ன்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.